சுஜித்தும் மதுவும் நகரத்துல இருக்கிற ஒரு ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சாந்தி, நேத்து அம்மா ஃபோன் பண்ணாங்க. அப்படியா? இப்ப அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன், டாக்டர் கிட்ட போக சொன்னேன். நல்ல வேலை செஞ்சீங்க. ஒரு வாட்டி டாக்டர் போய் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அதுவும் சரிதான், ஆனாலும் எனக்கு அது சரின்னு படல. புரியுதுங்க. உங்களுக்கு அவங்கள நினைச்சு கவலையா இருக்கு. ஆனாலும் நாம வேலையை விட்டுட்டு போக முடியாது இல்லையா? நீ சொல்றதும் சரிதான். சரி, நம்ம வேலையை போய் நம்ம பாப்போம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க 2 பேரும் டெய்லரிங் மிஷின்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. டியூட்டிக்கு அப்புறமா அங்க பக்கத்துல ஒரு குடிசையில தான் இருந்தாங்க. அப்புறம் இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. உழைக்க வேண்டியது, அப்புறம் ஏழ்மையில அவங்க வாழ்க்கையை நடத்த வேண்டியது. ஒரு ராத்திரி சுஜித் ஆழ்ந்த நித்திரையில இருந்தான். அவனுக்கு ஏதோ அவங்க அம்மா தன்னை கூப்பிடுற மாதிரி தோணுச்சு. சுஜித், கண்ணா சுஜித், திரும்பி வாப்பா. அம்மாவோட குரலை கேட்டதும் அவனுக்கு தூக்கம் கலைஞ்சிடுச்சு. அப்புறம் அவன் ரொம்ப வேர்த்து கொட்டி அவங்க அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தான். கடவுளே, எங்க அம்மா நல்லா இருக்கணும். மதுவோட தூக்கமும் கலைஞ்சிடுச்சு. என்னங்க ஆச்சு? ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? அம்மா ராத்திரி கனவுல வந்தாங்க. ஏதோ கெட்ட கனவா இருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு வரேன். சரிங்க. காலங்காத்தால முதல் பஸ்ஸ பிடிச்சு 2 பேரும் கிராமத்துக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் பார்த்ததும் சுஜித்தோட அம்மா படுக்கையில கடைசி மூச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா, அம்மா. நீ வந்துட்டியாப்பா கண்ணா? அந்த கடவுள் என்னோட குரலை கேட்டுட்டான். உன்னை பார்க்காம நான் எப்படிப்பா என் கண்ணை மூடுவேன்? அம்மா, அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. இல்லப்பா கண்ணா, என்னோட கடைசி நேரம் நெருங்கிடுச்சு. என் கண்ணை மூடுறதுக்குள்ள நான் ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும். அதான் என்னோட கடைசி ஆசை. என்ன ரகசியம்? அதிசய மிளகாயோட ரகசியம். அதிசய மிளகாயா? என்னோட அலமாரியில ஒரு மர டப்பா வச்சிருக்கேன் பாரு. அதுக்குள்ள மிளகாய் விதைகள் இருக்கு. மாய அதிசய மிளகாய். அது நிலத்துல விதைச்சுடு. அப்புறம் மிளகாய்களை பயிர் பண்ணு. அந்த அதிசய மாய மிளகா உன்னோட ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றி வைக்கும். இத சொன்னதுமே சுஜித்தோட அம்மா இறந்துட்டாங்க. அம்மா. சுஜித்தும் மதுவும் தேம்பி தேம்பி அழுதாங்க. சில நாட்களுக்கு அப்புறம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, அம்மா நம்ம கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. ஆமா மது. இதோ அந்த மாய அதிசய மிளகாயோட விதை. இத நாம நம்ம நிலத்துல விதைக்கணுங்க. ஆனா இப்போ அதுக்கு சமயம் வந்துச்சுன்றியா? பரவாயில்ல, ஆகட்டும். ஒருவேளை நம்ம தலையெழுத்தே மாறினாலும் மாறும்ல. மறுநாளே சுஜித்தும் மதுவும் அவங்களோட நிலத்துக்கு போனாங்க. அப்புறம் மிளகா விதைகளை அவங்க நிலத்துல விதைச்சாங்க. இப்ப இந்த மாய மிளகாய் வளர்றதுக்காக நாம கொஞ்சம் காத்திருக்கணும். மிளகா விதையில அப்படி என்ன மாயம் இருக்கு? அது என்னமோ அவங்களுக்கு தெரியாது. ஆனா 2 பேரும் அந்த மிளகா செடி வளர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. நிலத்துல விதைய விதைச்சிட்டு 2 பேரும் சோர்ந்து போய் வீட்டுக்கு போனாங்க. டயர்டா இருக்குங்களா? அப்படின்னா உங்களுக்கு பசியும் இருக்கும்ல. நீ வேகமா பண்ணிடு. மது சமையல் அறையில சமைக்க ஆரம்பிச்சா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம உழைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தலையெழுத்தே மாறிடும். நீ சொல்றதும் சரிதான். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சாங்களா? அப்புறம் இந்த மாய மிளகாவை பத்தி பேசிக்கிட்டே 2 பேரும் தூங்கிட்டாங்க. அப்புறம் சில நாளா அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட விதைகளுக்கு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சாங்க. எப்பதான் இந்த அதிசய மிளகாய் வளரும்ன்ற? பொறுமையா இருங்க. அதிசய மிளகாயால என்ன அதிசயம் நடக்க போகுது? அதான் தெரியாதே. ஆனா என்ன நடந்தாலும் நல்லதுதான் நடக்கும். 2 பேரும் ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க இடத்துக்கு தண்ணி கொண்டு வருவாங்க. இப்ப அவங்க நிலத்துல சின்ன சின்ன செடிகள் வளர்ந்து தெரிய ஆரம்பிச்சது. அற்புதம், நல்லா வளர்ந்துடுச்சுல. இன்னும் கொஞ்ச நாள்ல மிளகாய் காய்க்கும். அப்போ இது என்ன அதிசயம் பண்ணுதுன்னு நாமும் பார்க்கலாம். இத்தனை நாட்கள் அவங்க கடினமா உழைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு சுஜித் மதுவோட முகத்துல ஒரு பொலிவு தெரிஞ்சது. உன்னுடைய உதவி இல்லைன்னா என்னால இதெல்லாம் பண்ணிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுக்கு யோசிக்கணும்? இப்ப என்ன, அந்த மாய மிளகாய் வளர்றதுக்காக காத்துட்டு இருக்கணும். நாம இவ்வளவு கடினமா உழைச்சிருக்கோம்ல. சுஜித்துக்கும் மதுவுக்கும் மாய மிளகாய் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்தது. ஆனா அவங்களுக்கு எங்க தெரிய போகுது அது என்ன நடக்க போகுதுன்னு. மறுநாள் காலையில சுஜித் அவனோட நிலத்துக்கு போனப்ப அப்ப அவனோட நிலத்துல பயிர்கள் விளைஞ்சிருந்தது. சுஜித்துக்கு தன்னோட கண்களை நம்பவே முடியல. அதிசய மிளகாய் வளர்ந்துடுச்சு. சுஜித் ஒரே டென்ஷனா இருந்தான். அங்கிருந்து அவன் வீட்டுக்கு ஓடினான். மது, அதிசய மிளகாய் வளர்ந்துடுச்சு. என்ன? மொத்த மிளகாயும் வளர்ந்துடுச்சு. மதுவும் சுஜித்தும் அவங்களோட நிலத்துக்கு வந்தாங்க. மதுவும் அதிசயத்து போனா. 2 பேரும் சேர்ந்து மாய மிளகாய பறிச்சாங்க. என்னங்க, நீங்க பாருங்களேன். 2 பேருக்கும் நிராசை ஆயிடுச்சு.
வீட்டுக்கு போலாம், அங்க போய் இதனுடைய அதிசயத்தை பார்க்கலாம். ஆனா அம்மா சொன்னாங்களே, அதனால நிச்சயமா ஏதாவது மாயம் இருக்குங்க. 2 பேரும் நிராசையா இருந்தாங்க. இருந்தாலும் மது சில மிளகாய்களை பிடுங்கினா. 2 பேரும் சோகத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. மாசம் முழுக்க அவங்க உழைச்சது வீணா போயிடுச்சுன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போய் மது சமைக்க ஆரம்பிச்சா. தால்ல அந்த மிளகாயை போட்ட உடனே அந்த தால் முழுக்க தங்கமா மாறிடுச்சு. என்னங்க இங்க பாருங்களேன், தங்கமா? மாய மிளகாயோட அற்புதங்க. அப்படின்னா இது அதிசய மிளகாய் தான். இது நீ பருப்புல போட்டதும் அது தங்கமா மாறிடுச்சு. ஆமாங்க, நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருச்சு. இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லைங்க. அம்மா, நன்றி அம்மா. அந்த தங்கத்தை வித்து சுஜித் ஒரு பெரிய வீடை கட்டினா. இப்ப அவங்க 2 பேருக்கும் சாப்பாட்டுக்கு எல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல. அந்த மாய மிளகாய் நம்ம வாழ்க்கையே மாத்திடுச்சு. நகரத்துக்கு வெளியில ஒரு குடிசையில நாம வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப நமக்குன்னு ஒரு சொந்த பங்களாவே இருக்கு. இதெல்லாம் எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம் தான். ஆமா, நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் நம்ம அம்மா மாத்திட்டாங்க. மாய மிளகா சுஜித் மதுவோட வாழ்க்கையே மாத்திடுச்சு. ஏழையா இருந்தவங்க பணக்காரங்களாயிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஏழைங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. கிராமத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அவங்க கிட்ட ஓடி வருவாங்க. தம்பி, என்னுடைய பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ண முடியலப்பா, நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். சுஜித்தும் மதுவும் திறந்த மனசோட ஜனங்களுக்கு உதவி செய்வாங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற செல்வம் என்னைக்குமே குறைய போறது இல்ல. அவங்களுக்கு எப்பப்ப பணம் தேவைப்படுதோ அவங்க சமையல்ல மாய மிளகாய போடுவாங்க. அப்புறம் அந்த உணவு தங்கமா மாறிடும். அநேகமா அவங்களுக்கு இந்த அற்புதம் எதுக்காக கிடைச்சதுன்னா சுஜித்தும் மதுவும் மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு தான். மாய மிளகாயோட மாயம் எப்பவுமே முடிவடையாத ஒரு மாயமா இருக்கு. டம்டம்பூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அங்க மோத்தின்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தான். மோத்திய ஊர்ல இருந்த எல்லாரும் மிசைல் மேன்னு சொன்னாங்க. ஏன்னா மோத்தி சூரியன் வரைக்கும் போற ஒரு ராக்கெட் உருவாக்க நினைச்சிட்டு இருந்தான். நைட்டும் பகலுமா வேலை செஞ்ச மோத்தி ராக்கெட்டோட டிசைனை ரெடி பண்ணிட்டான். அதை இஸ்ரோக்கும் இமெயில் பண்ணான். கொஞ்ச நாட்கள் கழிச்சு இஸ்ரோல இருந்த அதிகாரிகள் மோத்திய பார்க்க தம்தம்பூருக்கு கார்ல வந்தாங்க. ஏய் பையா, மோதிலால் சாஸ்திரியோட வீடு எங்க இருக்கு? எந்த மோதிலால் சாஸ்திரி? அவருதான் இந்த கிராமத்துல உட்காந்துக்கிட்டு ராக்கெட் விடுன்னு நினைக்கிறாரே அவரு. ஓ, எங்க ராக்கெட் மேனா? அவரு மிளகா தோட்டத்துல இருக்காரு. சரி வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த பையன் கார்ல ஏறி அதிகாரிங்களுக்கு போற வழிய காட்டிக்கிட்டே மோத்தியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க பாருங்க, மிளகா விதை விதைச்சிட்டு இருக்காரு. அதிகாரிங்க ஒரு விவசாயி மிளகாய் விதைகளை போடுறத பார்த்தாங்க. இத பார்த்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ராக்கெட் விட போறானா? தீபாவளிக்கு விடுற ராக்கெட் கூட இவன் உருப்படியா விட்டுருக்க மாட்டான். மிசைல் மேனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நாங்க அவர் அப்படிதான் கூப்பிடுவோம். சரி, நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். அந்த பையன் கிளம்புன உடனே அதிகாரிகள் மோத்திய சந்திச்சாங்க. நீதான் மோதியா? அந்த ராக்கெட்டோட டிசைன் அனுப்புனது நீதானா? அப்புறம் டெக்னிக்கல் சப்போர்ட் கேட்டிருந்தையே. ஆமா சார், அது நான் தான். இவ்வளோ கான்ஃபிடென்ட் உனக்கு எங்க இருந்து வந்தது? ஏன் சார், என்னாச்சு? டிசைன்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? டிசைன் நல்லா தான் இருக்கு. ஆனா உன்னையும் உன் பேக்ரவுண்டையும் பார்த்த உடனே எங்களுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. சார், டிசைன்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்ப நீங்க வேணான்னு சொல்லுங்க. ஆனா நீங்க பேக்ரவுண்டை பார்த்து வேணான்னு சொல்லாதீங்க. என்னோட பேக்ரவுண்ட் உங்களை விட நல்லா இருக்கு. என் தாத்தா அவங்களோட அப்பாவில இருந்து எங்க குடும்பம் மொத்தமும் நாங்க எல்லாருமே ஜோசியரா இருந்தோம். ஓ, அந்த ராகு கேது சனி இருக்குமே அதானே? போடா முட்டாளே. இத கேட்டு மோதிக்கு கோவம் வந்துருது. அப்புறம் அவன் சொன்னா, இங்க இருந்து போயிடுங்க, உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவையில்லை. ராக்கெட் எப்படி தயாரிக்கிறதுன்னு நானே பாத்துக்கிறேன். நீ இதை சொல்லணும்னு தான் நாங்க எதிர்பார்த்தோம். குட் பை. அதிகாரிகள் கிளம்பின உடனே மோத்தி உடனே ஆழ ஆரம்பிச்சிடுறான். நான் ஒரே ஒரு கனவு தான் கண்டிருந்தேன், சூரியனுக்கு ராக்கெட் விடணும்னு. ஆனா இந்த வீணா போனவங்க அதையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் கடந்துருச்சு. மோத்தியோட மிளகாய் செடிகள் பெருசாயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அதுல மிளகாய்களும் வந்துருச்சு. ஒரு நாள் மோத்தி லேண்டுக்கு வந்து பாக்குறப்போ ஒரு செடியில இருந்து ஒரே ஒரு மிளகாய் ரொம்ப பெருசா வந்திருந்தது. அந்த மிளகாய பார்த்து அவனுக்கு ஆச்சரியமாயிடுது. நான் ஃபார்முலா 10 யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனா ஃபார்முலா 1 யூஸ் பண்ணாதான் இந்த மாதிரியான மிளகாய் கிடைக்கும். ஆனா ஃபார்முலா 1 யூஸ் பண்றது முடியாத ஒரு காரியம். ஆனா இவ்வளோ பெரிய மிளகாய் எப்படி வந்தது? இது இயற்கை கொடுத்த தீர்வாதான் இருக்கும். மோத்தி அந்த பெரிய மிளகாய ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. இந்த மிளகாய் ராக்கெட் மாதிரி இருக்குன்னு அவன் நினைச்சான்.
இந்த மிளகாய் ராக்கெட் மாதிரி இருக்கே. மிளகாய் இயற்கையாக காரமாக இருக்கும், அதுவே அதை வடிவமைச்சுக்கவும் முடியும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஒருவேளை நான் இந்த பச்சை மிளகாவை வச்சு ராக்கெட் செஞ்சேன்னா இந்த அட்மாஸ்பியர் விட்டு சூரியனுக்கே இது போகும். சூரியனோட வெப்பத்தையும் இதால் தாங்க முடியும். இந்த ஐடியா வந்த உடனே மோத்தி ரொம்பவே சந்தோஷப்படுறான். கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு கதவு மூடிருச்சுன்னா இன்னொரு கதவு தன்னால் திறக்குது. இப்போ எனக்கு யாரோட டெக்னிக்கல் சப்போர்ட்டும் தேவையில்லை, ஹை குவாலிட்டி மெட்டீரியலும் தேவையில்லை. டிசைனும் என்னோடது, ராக்கெட்டும் என்னோடது. மோத்தி ஒரு கிரேனை கூப்பிட்டு அந்த பெரிய மிளகாயை தூக்கிட்டு அவனோட குடவுன் பக்கத்துல கொண்டு வந்தான். அவ்வளோ பெரிய மிளகாயை பார்த்து ஊர்ல இருந்து எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. மோத்தி இரவு பகலா அந்த மிளகாயில வேலை செஞ்சான். அந்த மிளகாயில அவன் நிறைய மெஷினை செட் பண்ணிட்டான். இப்போ இந்த மிளகாய் ராக்கெட் சூரியன் வர போறதை யாரும் தடுக்க முடியாது. இப்போ சூரியனும் சேஃபா இருக்கும், பூமியும் சேஃபா இருக்கும். இந்த மிளகாய் ராக்கெட் இந்த பூமிக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்யாது. மோத்தி அந்த மிளகாயில எரிபொருளை ஊத்திடுறான். அப்புறம் மிர்ச்சி ராக்கெட் விண்ணில் பறக்க தயாராயிடுச்சு. அப்புறம் என்ன, மோத்தி சரியான நாளா பார்த்து ராக்கெட்டை விடுறதுக்கு தயாராயிட்டான். அப்புறம் சீக்கிரமாவே அந்த ஒரு நாளும் வந்துருச்சு. குடவுன் பக்கத்துல அந்த ராக்கெட் தயாரா இருந்துச்சு. மோத்தி குடவுன்ல இருந்து ராக்கெட்டை கண்ட்ரோல் பண்ண தயாராயிட்டான். ஊர்ல இருந்த எல்லாருமே இத பார்க்க வந்தாங்க. மோத்தி கடவுளை கும்பிட்டுட்டு பட்டனை அமுக்குனான். அப்புறம் மிளகாயில இருந்து புகை கிளம்புச்சு. அந்த புகைய பார்த்து ஊர்ல இருந்தவங்களும் மோத்தியும் ரொம்பவே பயந்துட்டாங்க. அங்க இருந்த எல்லாருமே அங்க இங்கன்னு கடகடன்னு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா மோத்தி அங்க இருந்து நகரல, ஏன்னா ராக்கெட் அங்க இருந்து இன்னும் கிளம்பல. இது ஏன் இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் பறக்காம இருக்கு? மோத்திக்கு கவலை ஆயிடுச்சு. மிளகால இருந்து நிறைய புகை வர ஆரம்பிச்சிடுச்சு. வந்த புகையால அங்க இருந்து எல்லாருக்குமே இரும்பல் வந்துடுது. கொஞ்ச நேரத்திலேயே மோத்தியோட கண்ணு, வாய், மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவன் கைவிடாம அவனோட வேலைய பண்ணிட்டே இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த மிளகாயும் பூமியை விட்டு கிளம்பி வானத்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. மோத்திக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. மோத்தி பார்க்க பார்க்க அந்த மிளகாய் ராக்கெட் வானத்தை நோக்கி போயிட்டே இருந்துச்சு. மிளகாய் ராக்கெட் மேக கூட்டத்தெல்லாம் கலைச்சிக்கிட்டு மேல போய்கிட்டே இருந்துச்சு. ராக்கெட் வானத்துல மறைற நிலையில இருந்துச்சு. மோத்தி ரொம்ப நேரம் அந்த ராக்கெட்டையே பார்த்துட்டு இருந்தான். இது ரொம்ப பெஸ்டான ஒரு ராக்கெட். வானத்துக்கு போய் காட்டால மாசுபடுத்துறதை விட்டுட்டு அதோட காட்டையெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போயிடுச்சு. அப்புறம் மனுஷங்க நாம எவ்வளோ மேலே பறக்கிறோமோ அவ்வளோ நம்ம கத்துக்கிறோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ராக்கெட் என்னை ஏமாத்தாதுன்னு. இந்த வாட்டி மிளகாய் ராக்கெட் பறந்து பறந்து மக்கள் மனசுல ஒரு விஷயத்தை விதைச்சது. சாதனை பண்ண முடியுங்கிற நம்பிக்கையை விதைச்சது. கடக்பூருங்கிற கிராமத்துல தோண்டுன்னு ஒரு திமிரு பிடிச்ச பையன் இருந்தான். அவன் யாரு பேச்சையும் கேட்க மாட்டான். எதையும் அவன் இஷ்டத்துக்கு தான் செய்வான். அப்புறம் அதுல மாட்டிப்பான். என்னப்பா தோண்டு, உன்னோட மாடு இப்போ நல்லா இருக்கா? அந்த மாடு செத்து போச்சு சித்தப்பா. என்ன, ஏன் அந்த டாக்டர் கிட்ட காட்டலையா நீ? டாக்டர் வந்தாருன்னா 200-400 ரூபாய் செலவாகும். டேய் பைத்தியம், இப்ப 2 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிடுச்சே, என்ன பண்ண போற? உன் இஷ்டத்துக்கு செஞ்சா இப்படித்தான் நஷ்டம் ஏற்படும். வெயில் காலம் ஆரம்பிக்க இருந்தது. தோண்டு வாட்டர்மெலன் விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். மார்க்கெட்ல இருந்து விதைகளை கொண்டு வந்து தன்னோட நிலத்துல விதைச்சான். உரம், அப்புறம் நீர் பாசனம் எல்லாத்தையும் நல்லபடியா செஞ்சான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவனோட நிலத்துல வாட்டர்மெலன் கொடி நல்லா படர்ந்துச்சு. இப்படியே கொஞ்ச நாளும் போச்சு. தோண்டு வயலுக்கு வந்தான். அப்புறம் அவன் பார்த்தான், ஒரு கொடியில கூட வாட்டர்மெலன் விளையல. இத பார்த்ததும் தோண்டுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. வெதை சரியில்லை போல இருக்கு, அதனாலதான் ஒரு காய் கூட காய்க்கல. இப்ப எல்லா கொடியும் பறிச்சு வீசணும் போல இருக்கு. இப்படி சொல்லிட்டு தோண்டு எல்லா கொடியையும் பிடுங்கி வீச ஆரம்பிச்சான். ஒரே ஒரு கொடி தான் பாக்கி இருந்தது. தோண்டு கடைசியில அதை பிடுங்க இருந்தான். அப்பதான் அவன் அந்த கொடியில ஒரு சின்ன வாட்டர்மெலன் இருந்ததை அவன் கவனிச்சான். இந்த கொடியை விட்டு வைப்போம், இந்த காய் பெருசாச்சுன்னா அந்த பழத்தை படுங்கி சாப்பிடுவோம். இப்படி சொல்லிட்டு தோண்டு தன்னோட வீட்டுக்கு வந்தான். கொஞ்ச நாளும் போச்சு.
அந்த கொடியில இருந்த வாட்டர்மெலன் பெருசாச்சு. தினமும் பெருசாகிட்டே இருந்தது. அது இன்னும் பெருசாச்சு. அது பெருசாகி பெருசாகி மலை மாதிரி பெருசாயிடுச்சு. தோண்டு வயலுக்கு வந்தான். அவன் அந்த வாட்டர்மெலனை பார்த்ததும் அவனோட கண்களே அதிர்ந்து போய் பார்த்துச்சு. அவனோட சந்தோஷம் வானத்தை தொட்டுடுச்சு. வாட்டர்மெலன் மேல ஏறி தோண்டு ஆட ஆரம்பிச்சான். அப்புறம் சத்தம் போட்டான். தோண்டுவோட சத்தம் கேட்டதும் கிராமத்து ஜனங்க எல்லாம் அவனோட வயலுக்கு வந்துட்டாங்க. அங்க இருந்த வாட்டர்மெலனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இது வாட்டர்மெலனா இல்ல மலையா? இந்த மாதிரி ஒரு வாட்டர்மெலனை வாழ்க்கையில நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதுக்கப்புறம் என்ன, அக்கம் பக்கத்துல இருந்த கிராமம் எல்லாத்துக்கும் இந்த விஷயம் பரவுச்சு. அப்புறம் சில வியாபாரிங்க வாட்டர்மெலனை விலை பேசுறதுக்காக தோண்டுவோட இடத்துக்கு வந்தாங்க. ஏலமும் நடந்துச்சு. அந்த ஏலம் கடைசியில 2 லட்சத்துல வந்து நின்னுச்சு. 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன், விக்கிறியா? உங்களுக்கு என்ன பைத்தியமா? இதோட சைஸ பாத்தீங்களா? சைஸ பார்த்தாதான் பயமா இருக்கு. முதல்ல அதை வெட்டணும், அதுக்கப்புறம் அதை விக்கணும். அதை விக்க முடியலன்னா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். எங்களுக்கும் இன்னும் செலவு இருக்கு இல்லையா? 2 லட்சத்துக்கு ஒத்துக்கோ. அதுக்கப்புறம் கூட தோண்டு ஒத்துக்கல. அப்புறம் வியாபாரி அங்கிருந்து போயிட்டாரு. ஒரு நாள் தோண்டு தன்னோட ஃப்ரெண்டோட வாட்டர்மெலன் ஷாப்ல கவலையோட உட்கார்ந்துருந்தான். அவனோட ஃப்ரெண்ட் கஸ்டமர் கிட்ட வாட்டர்மெலனை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். ஏன்பா, இது உள்ள சகப்பா இருக்குமா? எனக்கு என்னங்க தெரியும்? நான் என்ன இதுக்குள்ளர போயா பார்த்தேன்? அவனோட ஃப்ரெண்டு சொன்னதை கேட்ட உடனே தோண்டுவோட மனசுல ஒரு ஐடியா வந்துச்சு. தோண்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொன்னா, ஜனங்க எதுக்காக வாட்டர்மெலனை சாப்பிட்றாங்க? வெயிலுக்காக சாப்பிட்றாங்க. இந்த வெயிலுக்காக வாட்டர்மெலனை சாப்பிட்றவங்க எல்லாரும் அந்த வாட்டர்மெலனுக்குள்ள இருக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன, தோண்டு அங்கேருந்து ஓடினான். கிராஃப்ட்மேனை கூப்பிட்டுக்கிட்டு அவனோட நிலத்துக்கு போனான். வாட்டர்மெலன்ல ஒரு வீட்டை கட்டுங்க. ஜனங்க இதை சாப்பிடறதுக்காக இல்ல, இதுல இருக்கிறதுக்காக வருவாங்க. அவங்களும் அவங்க வேலைய ஆரம்பிச்சாங்க. ராத்திரி பகல்னு பார்க்காம வேலை செஞ்சாங்க. ஒரு வாரத்துக்குள்ள வாட்டர்மெலனுக்குள்ள கிட்டத்தட்ட 200 ரூம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, தோண்டு என்ன பண்ணானா, ஒவ்வொரு இடத்துலயும் வாட்டர்மெலன் ஹவுஸ பத்தி பப்ளிசிட்டி பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் தோண்டு வாட்டர்மெலன் ஹவுஸ் கிட்ட நின்னுட்டு இருந்தான். அப்போ அந்த இடத்துல ஒரு பணக்கார குடும்பம் கார்ல வந்தாங்க. கார்ல இருந்து ஒரு கப்பல் இறங்கி தோண்டு கிட்ட வந்தாங்க. நீங்க தான் தோண்டுவா? ஆமா, சொல்லுங்க. இப்பதான் எங்களுக்கு புதுசா கல்யாணம் இருக்கு. எங்களோட ஹனிமூனை குளு மணாலி இல்ல, இந்த வாட்டர்மெலன் ஹவுஸ்ல கொண்டாடணும்னு ஆசைப்படுறோம். ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? 2 லட்சம். அப்புறம் என்ன, அந்த கப்பல் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் வாட்டர்மெலன் ஹவுஸ்ல ஹனிமூனை கொண்டாடினாங்க. அப்புறம் தோண்டு அந்த வாட்டர்மெலன் ஹவுஸ்க்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டையும் ஓபன் பண்ணான். அப்புறம் அவனோட பிசினஸ் முன்னேற ஆரம்பிச்சது. பெரிய பெரிய ஆக்டர்ஸ், கிரிக்கெட்டர்ஸ், அரசியல்வாதிங்க, ஃபாரினர்ஸ் ஹனிமூனை கொண்டாட வாட்டர்மெலன் ஹவுஸ்க்கு வந்தாங்க. இப்ப தோண்டு கோடீஸ்வரனா ஆயிட்டான். ஒரு நாள் மியூசியமை சேர்ந்த சில பேர் தோண்டு கிட்ட வந்தாங்க. அவங்க கிட்ட சொன்னாங்க, நாங்க இந்த வாட்டர்மெலன் ஹவுஸ மியூசியம்ல வைக்க போறோம். இதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க. நான் இதை விற்க விரும்பலங்க. இதை வித்துருங்க. எப்படியும் மழை காலத்துல யாரும் இங்க வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் இது இப்படியே இருந்து வேஸ்டா போயிடும். இத நாங்க நுட்பத்து மூலமா 1000 வருஷத்துக்கு பாதுகாப்பா வச்சிருப்போம். அப்பவும் தோண்டு ஒத்துக்கவே இல்ல. அப்புறம் என்ன நடக்கணுமோ அதுதான் ஆச்சு. வெயில் காலம் முடிஞ்சதும் மழை காலம் ஆரம்பிச்சிடுச்சு. வாட்டர்மெலன் ஹவுஸ பூட்டு போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இப்ப யாருமே வாட்டர்மெலன் ஹவுஸுக்கு வர விரும்பவே இல்ல. மழையோட காரணத்தால தோண்டுவும் 2 வாரமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தான். அப்புறம் மழை நின்ன உடனே தோண்டு தன்னோட வயலுக்கு போனான். அவன் அங்க போய் பார்த்ததும் வாட்டர்மெலன் ஹவுஸ் பூமியில விழுந்து கிடந்தது. ரொம்ப மோசமான துர்நாற்றம் ஏற்பட்டுச்சு. இத பார்த்துட்டு தோண்டு உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டே இருந்தான்.
அட கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு? அட கடவுளே, ஏன் இப்படி ஆச்சு? நான் மோசம் போய் தொலைஞ்சிட்டேனே. மியூசியம் காரவங்க சொன்னதை கேட்டிருந்தா எனக்கு பணமும் கிடைச்சிருக்கும், பெருமையும் கிடைச்சிருக்கும். இப்ப எல்லாமே நாசமா போயிடுச்சு. தோண்டு இப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சான். இப்படி தோண்டு தன்னோட இஷ்டத்துக்கு நடந்ததுனால அதுவே அவனோட அழிவுக்கும் காரணமாயிடுச்சு. மித்தாலி, இங்க பாருமா, பாலோட ஏட இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சோம்னா சுத்தமான நெய்ய நம்மளால உருவாக்க முடியுமா? சரி பாட்டிமா. நம்ம ஊறுகாய் செய்யணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம மாங்காய இந்த மாதிரி நல்லா நம்ம காய வைக்கணும், புரியுதா? ஏன் பாட்டிமா? ஏன்னா மாங்காயில கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் சரிம்மா, மசாலாவை நம்ம கலந்ததுக்கு அப்புறம் மாங்காயில ருசி இருக்காது. சரி பாட்டிமா, எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி மித்தாலி தன்னோட பாட்டி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டா. மித்தாலிக்கு சமைக்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாட்கள் கடந்துச்சா. இப்ப மித்தாலி ஒரு அழகான இளம் பெண்ணா வளர்ந்துட்டா. பாட்டிமா மித்தாலிய ரொம்ப நல்ல பையனான மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மித்தாலியும் மகேஷும் ஒன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மித்தாலிக்கும் மகேஷ்க்கும் 2 குழந்தைங்க பிறந்தாங்க. அவங்க பேரு ஆலோக், ஆதித்யான்னு வச்சாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா போயிட்டு இருந்துச்சு. மகேஷ் தன்னுடைய பொறுப்பை ரொம்ப நல்லா நிறைவேற்றிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மித்தாலியோட பாட்டிமா இறந்துட்டாங்க. அவ அழுது அழுது அவ நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப இந்த உலகத்துல மித்தாலிக்குன்னு சொல்லிக்க 3 சொந்தம் தான் இருந்துச்சா. மகேஷ் அப்புறம் அவளோட 2 குழந்தைங்க. மித்தாலி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தைகளையும் கணவரையும் நல்லா பாத்துக்கிட்டா. ஆனா கடவுள் மித்தாலியுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை குறைவாதான் எழுதி இருந்திருக்காரு. மகேஷ் ஒரு ஆக்சிடென்ட்ல அடிபட்டுட்டாரு. அதனால அவர் படுத்த படுக்கையா ஆயிட்டாரு. மித்தாலி என்ன பண்றதுன்னே புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தா. அவளுக்கு தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் எப்படி பாத்துக்கணும் தெரியல. கொஞ்ச நாள்ல அவங்க சாப்பிடுறதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. அவங்க கிட்ட மருந்து வாங்கறதுக்கு கூட பணம் இல்ல. அதுக்கப்புறம் ஒரு நாள் மகேஷும் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. மகேஷ் இறந்ததுக்கு அப்புறம் மித்தாலியுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் அதிகமாயிடுச்சு. மகேஷ் தான் வீட்ல தனியா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அவனுடைய வருமானம் இல்லாம வீட்டு நிலைமை ரொம்பவே மோசமா ஆயிடுச்சு. மித்தாலி எப்பவுமே வேலை செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப வாழ்றதுக்கு அவளுக்கு வேற வழியே தெரியல. ஒருவேளை நான் இப்ப சம்பாதிக்கலன்னா என்னோட 2 குழந்தைங்களும் பசியால செத்துருவாங்க. நான் இப்ப சம்பாரிச்சுதான் ஆகணும். ஆனா நான் எப்படி சம்பாதிக்கிறது? எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதே. எனக்கு படிப்பறிவும் கிடையாது. மித்தாலி ரொம்ப யோசிச்சா. அவளுக்கு என்ன பண்ணணும்ன்றதே தெரியல. ரொம்ப குழப்பத்துல இருந்தா. அப்பதான் அவளுடைய பார்வை வீட்ல இருந்த ஒரு பாத்திரத்து மேல பட்டுச்சா. ஊர்கா. என்னால ஊர்கா செஞ்சு சம்பாதிக்க முடியும். மித்தாலி ஊர்கா செய்ய ஆரம்பிச்சா. அவ ஊர்கா செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவ ஒரு பெரிய பாத்திரத்துல அதைய எடுத்து வச்சா. அந்த ஊர்காய அவ சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்கலான்னு நினைச்சா. அவ சந்தையில கத்தி கத்தி ஊர்காய விற்பனை செஞ்சுட்டு இருந்தா. நிறைய பேர் மித்தாலி கிட்ட இருந்து ஊர்காய வாங்கினாங்க. சாயந்திரம் ஆனதும் மித்தாலி தன்னுடைய முதல் வருமானத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த பணத்தை வச்சு மித்தாலி இன்னும் நிறைய மாங்காய்களை வாங்கினா. தன்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவும் சாப்பிடுறதுக்கு சில பொருட்களை வாங்கினா. அடுத்த நாள் மித்தாலி திரும்பவும் ஊறுகாய செஞ்சா. திரும்பவும் சந்தைக்கு போய் அந்த ஊறுகாய அவ வித்தா. கொஞ்ச நாள்லயே மித்தாலியோடைய ஊறுகாய பத்தி ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா
மித்தாலியோடைய ஊறுகாய வாங்கறதுக்காக எல்லாரும் வரிசையில நின்று வாங்கிட்டு போனாங்க. மித்தாலி ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஏன்னா அவளுடைய தேவைக்கு அதிகமாவே அவளுக்கு பணம் கிடைச்சதா. அவளுடைய 2 குழந்தைங்களுக்கும் அவன் நினைச்ச மாதிரி வறுமை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கைய கொடுத்தான். சில வருஷத்துல மித்தாலியுடைய 2 குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்கிறதுக்காக போறாங்க. மித்தாலி ஊறுகாய செஞ்சு வித்து ஒரு பெரிய வீட கட்டிடுறான். இப்ப மித்தாலி சந்தையில ஒரு பெரிய கடையில ஊறுகாய வித்துட்டு இருந்தா. இப்ப அவ ஊறுகாயோட நிறைய பொருட்களையும் சேர்த்து விற்க ஆரம்பிச்சிட்டா. மித்தாலி தன்னுடைய வேலையில உதவிக்காக நிறைய பெண்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. இதனால ஏழ்மையில இருக்கிற அந்த கிராமத்துல இருந்த பெண்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க வாழ்க்கையும் அழகாக ஆரம்பிச்சது. மித்தாலி நாளுக்கு நாள் வருமானத்தை அதிகமாக்கிட்டே இருந்தா. மித்தாலி தன்னுடைய வியாபாரத்தை அதிகமாக்கிறதுக்காக புது டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணா. அவளுடைய சின்ன வியாபாரம் இப்ப பெருசா ஃபேக்டரி வச்சு ரன் பண்ற அளவுக்கு மாறிடுச்சு. அவளுக்கு சொந்தமா இருந்த சின்ன கடை இப்ப பெரிய கம்பெனியா மாறிடுச்சு. மித்தாலி எதுவுமே படிக்காத ஒரு ஏழையா இருந்தான். ஆனா இப்ப ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரா இருக்கான். இத பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் அவகிட்ட கேட்கும் போது, சாதாரண ஊறுகாயை வித்து நீங்க இவ்ளோ பெரிய கம்பெனியை உருவாக்கிட்டீங்க மேடம், இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்றத உங்களால சொல்ல முடியுமா? தேவை. என் வாழ்க்கையில தேவை மட்டும் வராம இருந்திருந்ததுன்னா நான் ஊறுகாயும் செஞ்சிருக்க மாட்டேன், இந்த அளவுக்கு வருமானத்தையும் நான் பார்த்திருக்க மாட்டேன். மித்தாலி மேடம், உங்களுடைய இந்த உழைப்புக்காக நான் தலை வணங்குறேன். உங்களுடைய இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் லெவலுக்கு சீக்கிரமாவே வளரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சோ மேடம், உங்களுடைய இந்த வெற்றியில இருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான முயற்சி இருந்தா, உழைப்பு இருந்தா கண்டிப்பா யாரால வேணாலும் ஜெயிக்க முடியும்.